ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இனியா கோபியோட அம்மா அப்பா 3 பேருமே இப்போ மண்டபத்துக்குள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே ராதிகா கழுத்துல கோபி தாலி கட்டிடுறாரு. இதை பார்த்த உடனே கோபியோட அம்மாவுக்கு கோபம் வந்துருது. என்ன கன்றாவிய நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோபப்படுறாங்க. ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் தான் உங்ககிட்ட கோவில்ல வச்சு சொல்லிட்டேன்லமா அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஒளரன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட பிள்ளைகளை விட்டுட்டு நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. இனியா இப்போ ரொம்ப அழுறாங்க. இனியா கிட்டக்க கோபி வர்றதுக்காக பாக்குறாரு. ஆனா ராதிகாவும் மயுவும் இப்போ கோபியை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. கோபி அம்மா சொல்றாங்க, என்னடா இனியா இனியான்றா, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருந்தேன்னா இன்னைக்கு ராதிகாவோட கழுத்துல நீ தாலி கட்டிருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, உங்க மகன் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, ஒன்னு குடும்பத்தை நடு தெருவுல விட்டுட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. கோபி அம்மா அவங்ககிட்ட சொல்றாங்க, நான் என்னோட மகன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி அம்மா சொல்றாங்க, ஒரு பெத்த தாய் தன்னோட குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலயும் சபிக்க மாட்டா, ஆனா நான் சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. கோபி அப்பாவுக்கும் இப்ப கோபம் வந்துருது. அங்க இருக்க பொருளெல்லாம் தூக்கி எறிகிறாரு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, உன்னோட அழிவு காலம் இன்னையில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கோபி ரொம்ப திமிரா சொல்றாரு, உங்களோட சாபெல்லாம் எங்களை ஒண்ணு பண்ணாது, நாங்கெல்லாம் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. செல்வி கூட வேலை பாக்குற லேடி இப்போ பாக்கியாவை போய் கூப்பிடுறதுக்காக போறாங்க. உங்களோட மாமியார் வந்திருக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க பாக்கியாவை. பாக்கியாவை பார்த்த உடனே இனியா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டாடி அந்த பொண்ணு இனியாவுக்கு முத்தம் கொடுக்கறாரு, அவங்களோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, டாடி என்னையும் ஏமாத்திட்டாருமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க இனியா. பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட சொல்றாங்க, நான் எத்தனையோ தடவை இவனுக்காக ஓட்ட சண்டை போட்டிருக்கேன் பாக்கியா, ஆனா என்னை விட நீ இவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஒவ்வொரு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி அம்மா சொல்றாங்க, இனிமே எங்களுக்கு நீ தேவையே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. நீ இல்லைன்னா பாக்கியாவோட வாழ்க்கை என்னாகும், என்னோட பேர குழந்தைகளோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கிறேன். இனிமே அவங்களுக்கு நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க, அப்புறம் எதுக்காக சமையல் வேலைக்கு உங்க மருமகளை இங்க அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. கோபி அம்மா சொல்றாங்க, என்னோட மருமக உழைச்சு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறா, உன்ன மாதிரி அடுத்தவ புருஷனை கூட்டிட்டு வந்து வாழ்றதுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. என்ன கோபி, எல்லாருமே என்னை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அவன் என்னை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கோபி கேக்குறாரு. இவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டிருப்பீங்க அப்படிதானே கோபி அப்படின்னு கோபப்பட்டு ராதிகா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போயிடுறாங்க. கோபி சொல்றாரு, நான் பாக்கியாவை டைவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கிறேன், இதுல என்னமா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. என்னை இனிமே அம்மானு கூப்பிடாதடா அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. நீ எப்படி இப்போ யாருமே இல்லாம அனாதைய நிக்கிறியோ அதே மாதிரி ஒரு நாள் நிப்படா, இந்த கல்யாணம் ஒண்ணுமில்லாம ஆயிரும், நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கோபியோட அம்மா. அடுத்ததா இப்போ ஆட்டோல ஏத்தி விடுறதுக்காக வராங்க பாக்கியா, கோபியோட அம்மா அப்பா இனியாவ. பாக்கியா சொல்றாங்க, நீங்க எதுக்கத்த இங்க வந்தீங்க, உங்களை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாட்டை சொல்லிடாதீங்க மாமான்னு தானே சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு பாக்கியாவோட மாமனார்ட்ட கேக்குறாங்க. மனசுக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிற விஷயமாமா இது அப்படின்னு அவர் சொல்றாரு. பாக்கியாவை நீயும் எங்க கூடயே வந்துருமா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அத்தை, என்னோட வேலை முடிஞ்சிரும், நான் இப்ப கிளம்பி வந்துட்டேன்னா 2 நாளா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பாவமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா அழுறாங்க. நான் ஒண்ணு இல்லை இனியா, நீ வீட்டுக்கு போ, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியாவை பாத்துக்கோ செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ராதிகாவை இப்போ கோபி சமாதானப்படுத்துறாரு. அம்மா ஏதோ வயசானவங்க எமோஷனல்ல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் எந்த விதத்துல டீச்சரோட குறைஞ்சு போயிட்டேன், அவங்கள கம்பேர் பண்ணி என்ன மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. நம்ம இனிமே இங்க இருக்க வேணாம், வீட்டுக்கு போலாம் கோபி அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா அண்ணி சொல்றாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க இன்னும் சாப்பிட்டு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம யாருமே இன்னும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்காக வராங்க. பாக்கியாவை பார்த்த உடனே ராதிகா கோபியோட கையை பிடிச்சுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாக்கியா மாதிரி ராதிகாவோட கேரக்டர் கிடையாது. கண்டிப்பா ராதிகாவுக்கும் கோபிக்கும் ஒத்தே போகாது. ராதிகாவை கல்யாணம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு கோபி உணரக்கூடிய ஒரு நாள் வரதான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.